ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நடிகை நயன்தாராவை ஓவர்டேக் பண்ணவே முடியாது. நயன்தாராவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாருமே கிடையாது. ஸோ லேடி சூப்பர் ஸ்டார்னாலே அவங்க மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் தான் இன்னைக்கு வரைக்கும் தென்னிந்திய சினிமாவில் இருந்துட்டு இருக்கு. பட் சம்பளம் வச்சு பார்க்கும்போதும் அவங்க தான் டாப்ல எப்பவுமே இருப்பாங்க. ஸோ மற்ற எல்லா நடிகைகளும் பார்த்தீங்கன்னா அவங்கள விட ஒரு கம்மியான சம்பளம் தான் வாங்குவாங்க. இதனாலே நயன்தாராவுக்கு ஆட்டிடியூட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்க ஆரம்பிச்சது ரீசெண்டான டேஸ்லலாம். ஸோ படத்துக்கு கமிட் பண்றாங்க அப்படின்னாலே அவங்க எப்பவுமே அதிகப்படியான சம்பளம் கேட்டுதான் கொஞ்சம் குறைச்சி அதுக்கப்புறம் அதை வாங்குவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ நயன்தாராவையே ஒரு நடிகை ஓவர்டேக் பண்ணி கிட்டத்தட்ட 1 மடங்குல 2 மடங்குல 5 மடங்கு அதிகமா சம்பளம் வாங்கியிருக்காங்க. சோ அந்த நடிகை வேற யாரும் இல்ல, ரஷ்மிகா மந்தனா தான். அதாவது இப்ப சினிமா வட்டாரங்கள்ல என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, நயன்தாராவே ஓவர்டேக் பண்ணிட்டாங்க நடிகை ரஷ்மிகா மந்தனா. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல அடுத்து லேடி சூப்பர் ஸ்டாரா அவங்க வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ அதை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இப்ப நாம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நடிகை நயன்தாரா தமிழை தாண்டி தெலுங்கு, இந்தி, மலையாளம், கன்னடம் அப்படின்னு சொல்லி எல்லா மொழிகள்லயும் ஹீரோயினா பண்ணிட்டு இருக்காங்க. ஹிந்தில வந்துட்டு அட்லி இயக்கத்துல ஜவான் அப்படிங்கிற ஒரு படத்துல ஷாருக் கான் கூட சேர்ந்து நடிச்சாங்க. அந்த படம் 1000 கோடி வசூல தாண்டுச்சு. அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம எப்படி தமிழ்ல பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னா சங்கரை சொல்லுவோமோ, அதை விட பல மடங்கு ஒரு பிரம்மாண்ட இயக்குனர். சோ பேன் இண்டியா டைரக்டர், பேன் இண்டியா மூவி அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் அட்லி படங்களை எடுக்க ஆரம்பிச்சாரு. சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தமிழ்ல இருக்கக்கூடிய மிக பெரிய பெரிய இயக்குனர்கள் எல்லாரையும் அட்லி ஓவர்டேக் பண்ணி இப்போ அவர் மும்பையிலே போய் செட்டில் ஆகக்கூடிய அளவுக்கு அவருக்கான படங்கள், அவருக்கான ஒரு லைஃப் சர்க்கிள், இது எல்லாத்தையும் அவர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாரு. சோ அந்த படத்துல 1000 கோடி வசூல் வந்திருந்தது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ இதை வச்சு நயன்தாரா என்ன பண்ணாங்க அப்படின்னா, பாலிவுட்ல இனி நமக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. தமிழ்ல 1-2 படம் அவங்களோட கையிருப்பு இருந்தது. பட் இப்ப அதெல்லாம் ஒன்னொன்னா ரிலீஸ் ஆக போகுது. அதாவது 2028 வரைக்கும் கால் ஷீட் ஃபுல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. இந்த நிலையில பாலிவுட்ல தனக்கு பெரிய பெரிய வாய்ப்புகள் வரும் அப்படின்னு சொல்லி நயன்தாரா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அவங்க எதிர்பார்த்த மாதிரி அவங்களுக்கு பெரிய அளவுல பாலிவுட்ல படங்கள் எதுவுமே வரல. சோ இப்போதான் நயன்தாரா ரீசெண்டா சல்மான் கான் கூட ஒரு படத்துல சைன் பண்ணிருக்கிறதா நியூஸ் எல்லாம் வந்தது. சோ பாலிவுட்ல செகண்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க போறாங்க நயன்தாரா அப்படின்ற ஒரு பேச்சு தான் இப்ப ஃபுல்லாவே போய்கிட்டு இருக்கு. சோ அதுக்கேத்த மாதிரி தான் அவங்களும் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ஏர்போர்ட் வீடியோஸ் தான் பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு சோசியல் மீடியால. ஏர்போர்ட் போறது வர்றது இப்படியே தான் இருந்தது டோட்டலா. சோ அதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாருமே எப்பவுமே வெளிநாட்டுக்கு பயணம் பண்ணிட்டே இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் கேட்டாங்க. பட் அவங்க வெளிநாடுக்கு பண்ணல, வெளி ஊருக்கு தான் பண்ணிருக்காங்க. மும்பைக்கு தான் அவங்க அடிக்கடிக்கு போயிட்டு வராங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரீசெண்டா அவங்க போயஸ் கார்டன்ல தான் வீடு வாங்கி அங்கதான் 2 குழந்தைங்களோட இருக்காங்க. ஸோ ஷூட்டிங் அப்படின்னா மட்டும்தான் அவங்க வெளி ஊர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ போறாங்க. அப்படி போறப்ப பாத்தீங்கன்னா குழந்தைங்களையும் கூட கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு போற இடத்துல எல்லாமே கம்ஃபர்டபுளான வீடு அவங்க ஓனாவே வச்சிருக்காங்க. இருந்தாலும் அவங்க ஸ்டேயிங் எல்லாம் பாத்தீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணுவாங்க. மூக்குத்தி அம்மன் 2 படத்துல இருந்து தான் அவங்க மிகப்பெரிய ஒரு ஆட்டிடியூட் ஹீரோயினா மாற ஆரம்பிச்சாங்க. அப்போ அவங்களோட பேரு சுத்தி சுத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவிட்டியா தான் இருந்தது. நயன்தாரானாலே ஆட்டிடியூட் ஹீரோயின் இப்ப எதுவுமே இல்ல. அதாவது தமிழ்ல அவங்களுக்கு பெரிய அளவுல வரவேற்பு இல்ல, மார்க்கெட் இல்ல. இருந்தாலும் அவங்க ஓவரா பில்டப் பண்றாங்கப்பா, ஓவரா சம்பளம் கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி பேரெல்லாம் வந்தது. சோ அதுக்கப்புறம் தெலுங்குல சிரஞ்சீவி கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் ஓரளவுக்கு சுமாரான வரவேற்பு தான் இருந்தது. அடுத்ததா தான் இப்போ பாலிவுட்ல சல்மான் கான் கூட சேர்ந்து இப்போ ஒரு படம் சைன் பண்ணிருக்காங்க. அந்த படத்துக்காக நயன்தாரா 10 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கப்படுறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சோ 10 கோடி ரூபாய்க்கு தான் அந்த படத்துக்கு சைன் பண்ணிருக்காங்க. இதை வச்சு பாக்குறப்போ ஹிந்தில போயிட்டு அதிக சம்பளம் வாங்கக்கூடிய தென்னிந்திய நடிகை அப்படின்ற ஒரு பேரு நயன்தாராக்கு இருந்தது. சோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சாய் பல்லவி 12 கோடி ரூபாய் சம்பளத்தோட ராமாயணா அப்படின்ற ஒரு படத்துல பண்ணிட்டு இருக்காங்க. அந்த படம் இப்போ தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது. சோ நயன்தாராவை விட ஆல்ரெடி சாய் பல்லவி ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டாங்க. சோ நயன்தாரா இப்பதான் 10 கோடி ரூபாய்க்கு சைன் பண்ணிருக்காங்க. பட் சாய் பல்லவி ஆல்ரெடி 12 கோடி ரூபாய்க்கு சைன் பண்ணி அந்த படமே ஷூட்டிங் முடிய போகுது, படமும் வெளிவர போகுது. சோ இவங்களோட இடத்த ஆல்ரெடி சாய் பல்லவி பிடிச்சிட்டாங்க. அந்த வகையில இப்ப ரஷ்மிகா மந்தனா அவங்க பாலிவுட்ல ஒரு படம் நடிக்க போறாங்க. சோ ஆல்ரெடி அவங்க அனிமல் அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சிருந்தாங்க. அந்த படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் அடிச்சது. அதுலயும் பயங்கரமான ஒரு வரவேற்பு கிடைச்சது. இருந்தாலும் அந்த படத்துக்காக அவங்க வெறும் 7-8 கோடி ரூபாய் தான் சம்பளம் வாங்கினதா சொல்லப்படுது. சோ இப்போ நயன்தாரா, சாய் பல்லவி இவங்க 2 பேரைய விட பல மடங்கு முன்னணியில இருக்காங்க ரஷ்மிகா மந்தனா.
சோ இப்ப ராஷ்மிகா மந்தனா காக்டைல் 2 அப்படிங்கிற ஒரு படத்துல கமிட் ஆயிருக்காங்க. அது வந்து ஆக்சுவலி எல்லாமே முடிஞ்சிருச்சு. சோ அதுக்கான சம்பளமா 15 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி அவங்க சைன் பண்ணிருக்காங்களாம். சோ இத வச்சுதான் வந்து நயன்தாராவையும் சாய் பல்லவியும் ஓவர்டேக் பண்ணின பேன் இண்டியா ஹீரோயின் அப்படின்னா அது வந்து ரஷ்மிகா மந்தனா அப்படின்னு இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த விஷயம் தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய் அப்படிங்கிறது பாலிவுட்ல டெபியூ ஹீரோ வாங்கக்கூடிய ஒரு சம்பளமா சொல்லப்படுது. அந்த வகையில தென்னிந்திய நடிகையா ஹிந்தில போயிட்டு அதிகம் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரே நடிகை அப்படின்னா அது வந்து ரஷ்மிகா மந்தனா தான். ஆல்ரெடி அவங்களோட பேர் வந்துட்டு நேஷனல் கிரஷ் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ நேஷனல் கிரஷா இருந்துட்டு இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் இப்ப அவங்களுக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. சோ ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடிதான் ராஷ்மிகா மந்தனா விஜய் தேவர்கொண்டாவுடைய கல்யாணம் ரொம்ப பிரம்மாண்டமா நடந்தது. சோ அதுக்கப்புறமா அவங்க படத்துல நடிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. மேபி இப்ப நிறைய ஹீரோயின்ஸ் பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே செட்டில் ஆயிடுவாங்க, அடுத்து மூவிஸ் பண்ண மாட்டாங்க. பட் ராஷ்மிகா மந்தனா அடுத்தடுத்து நிறைய படங்கள்ல கமிட் ஆயிருக்காங்களாம். சோ இதுக்கு நடுவுல அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் வந்துச்சு. பட் அது எல்லாமே ஃபேக். சோ இப்போ அவங்க முழுக்க முழுக்க பாலிவுட்ல தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அங்கதான் போய் அவங்க ஸ்டே பண்ணியும் இருக்காங்க. சோ அந்த படத்துக்கான எல்லா ஒர்க் அவுட்ஸும் போயிட்டு இருக்கு. அதாவது ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாமே போயிட்டு இருக்கு. சோ இதுல வந்து கன்ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து சைன் பண்ணிருக்காங்க 15 crore salary அப்படின்னு சொல்லி. சோ இதனாலதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் நயன்தாராவை ஓவர்டேக் பண்ணிய ரஷ்மிகா மந்தனா. சோ இந்த விஷயத்தை கேட்கும்போது மத்த ஹீரோயின்ஸ்லாம் ரொம்பவே பிரமிப்பா பாத்துக்கிட்டு இருக்காங்க. மத்த ஹீரோயின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து முக்கியமா ஜோதிகாவை சொல்லலாம். சோ கிட்டத்தட்ட ஜோதிகா வந்துட்டு தமிழ்ல நடிச்சா நம்மளுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் கிடையாது, எப்பவுமே சப்போர்ட்டிங் ரோலா தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு சோ பாலிவுட்ல லேடிஸ்க்குன்னு பாத்தீங்கன்னா தனியா ஒரு ஸ்பெஷல் இருக்கும். சோ அவங்களுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துதான் ஸ்டோரிஸ் எடுப்பாங்க. அதனால நான் இனிமேல் பாலிவுட்ல தான் நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி பட வாய்ப்புகளுக்கு ட்ரை பண்ணாங்க. பட் பட வாய்ப்புகள் கிடைக்காததால அவங்க இப்ப வெப் சீரிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்ப கூட ரீசெண்டா சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் பண்ணி முடிச்சு அதோட ஃபங்க்ஷன்லாம் கூட நடந்தது. அதுக்கு ஃபேமிலியோட எல்லாருமே போயிருந்தாங்க. சோ இதே மாதிரி இன்னும் நிறைய நடிகைகள் வந்து எப்படியாவது நம்ம போயிட்டு ஹிந்தில ஒரு படமாவது பண்ணிடணும் அப்படின்லாம் வந்து ரொம்ப ஆசையோட இருந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு முன்னாடி பேபி ஜான் அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து நடிச்சாங்க. பட் அந்த படம் வந்து தோல்வி தான் இருந்தது. சோ கீர்த்தி சுரேஷ்க்கு பாலிவுட்ல மிகப்பெரிய அளவுல ஒரு வரவேற்பு கிடைக்கல. பிரியாமணியா இருக்கட்டும், அஞ்சலி இவங்க எல்லாம் பாலிவுட்ல ஐட்டம் டான்ஸ் கூட பண்ணிருக்காங்க. பட் அவங்களுக்கு எல்லாம் பெரிய அளவுக்கு அங்க வரவேற்பு கிடைக்கல. பட் ரஷ்மிகா மந்தனாவுக்கு இப்ப பெரிய அளவு வரவேற்பு இருக்குமா, ரசிகர்கள் மத்தியில ரசிகர்களுடைய மனசுல அவங்க இடம் பிடிப்பாங்களா ஹிந்தில அப்படின்றத நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பொதுவா ஹிந்தி ஹீரோயின்ஸ்னாலே தமிழ் ஹீரோயின்ஸை விட மிக உயர்ந்த இடத்துல வச்சு பார்ப்பாங்க. சோ அந்த வகையில ரஷ்மிகா மந்தனாக்கும் அப்படி ஒரு இடம் கிடைக்குதா அப்படின்றத நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பேரு 60, 70, 80களில் நடிச்ச ஹீரோயின்ஸ்க்கு கூட கிடைக்கல. பட் நயன்தாராக்கு கிடைச்சது. அது மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது. காலப்போக்கில் அதையும் வந்து எல்லாரும் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ ட்ரோல் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணாங்கன்னா இனிமேல் யாரும் என்ன வந்து லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடாதீங்க, வெறும் என் பேரை மட்டும் சொல்லுங்க, படத்துல போடும்போது லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரான்னு போட வேண்டாம், வெறும் நயன்தாரான்னு போட்டா போதும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களே வந்து ஓப்பனா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த டைம்ல இன்னும் நிறைய நடிகர்கள் கூட தன்னோட பட்டம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தமிழ் படங்கள்ல அதிகமா நயன்தாரா இல்ல அப்படின்னாலும் சோசியல் மீடியால பயங்கர ஆக்டிவா இருக்காங்க. அவங்க ஒரு போட்டோ போட்டாலும் சரி, வீடியோ போட்டாலும் சரி பயங்கர வைரல் ஆகும். அந்த வகையில பாக்குறப்போ இப்போ அந்த இடத்தை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ராஷ்மிகா மந்தனா வளர்ந்துட்டாங்க. சோ அவங்களும் பாத்தீங்கன்னா இப்ப ஹீரோயின்ல நம்பர் 1 லிஸ்ட்ல இருக்காங்க. சோ சீனியர் நடிகையை விட இப்ப வந்து ஜூனியர் நடிகை அதிகமான சம்பளம் வாங்குறாங்க அப்படின்ற இந்த விஷயம் தான் சோ கிட்டத்தட்ட எல்லா லாங்குவேஜஸ் ஹீரோயின்ஸ் மத்தியில பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது நேத்து வந்தவங்களா இத்தனை கோடி சம்பளமா, நாங்களா இவ்வளவு வருஷம் இதுல இருக்குமே, எங்களுக்கெல்லாம் இதை தாண்டலையே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கிறதாவும் நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. சோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் போக போக எந்தெந்த நடிகைகளோட சம்பளம் உயரப்போகுது அப்படின்றதையும். சோ உங்களுக்கு நயன்தாராவை பிடிக்குமா இல்ல ரஷ்மிகா மந்தனாவை பிடிக்குமா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.